எம்புட்டு தைரியம் அந்த வெட்டி பயலுக்கு. இந்த காரை வாங்கிட்டு என்ன அலப்பறை கொடுத்தான் வீட்டில். கடைசியில் பார்த்தா என் காசில் காரை வாங்கிட்டு என்னையே மட்டப்படுத்தி பேசியிருக்கான். ஐயா சின்னவனே, ஏயா இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? இப்படி ஐயனர் கணக்கா வாசல்ல உட்காந்துட்டு இருந்தா நல்லா வாயா இருக்கு. வாயா, உள்ள வாயா எந்திரிச்சு. அம்மா, எனக்கு இன்னும் கோவம் அடங்கல. 2 வெட்டு அவனை வெட்டி இருந்தேன்னு வைங்களேன், இந்நேரம் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. உங்க நரவால நீங்க இறக்கிருக்க கூடாது. 2 வெட்டு வாயிலே போட்டிருக்கணும். கொஞ்சம் நெஞ்ச பேச்சுனாவே என்னம்மா பேச்சுனா, நான் கூட உழைச்சி சம்பாரிச்சு வாங்கிட்டான் போல அந்த காரன்னு நினைச்சேன். அப்பயே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. பயபுள்ள வசமா சிக்கிட்டான். அடியே, நீ முதல்ல வாயை மூடுடி. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீ ஒருத்தி இந்த பிரச்சனையை இங்க கொண்டு வந்து நிறுத்தின வாசிதான் எல்லாம் இம்புட்டு பெருசா ஆகி நிக்குது. ஏமா சொல்லியா? எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம உமாவை சத்தம் போடுறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? இல்லையா, இவ அவசரப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லலன்னா நான் எல்லாம் பொறுமையா எடுத்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நேரம் பார்த்து. ஆமா, நீங்க அப்படி பெருசா கிழிச்சிங்க. அப்படி சொல்றவங்களா இருந்தா அவ பணம் கேட்டப்பே வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் ஜான் போனா என்ன, முளை போனா என்ன, அதான் மொத்தமா போயிடுச்சே. ஐயா, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். தெருவே சிரிக்குதியா, வா உள்ள போலாம். 4 பேர் 4 விதமா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசுவாங்க. பாயா மாமா. ஆமா மாமா, தெருவில் எல்லாரும் நம்ம வீட்டை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை வேற பார்த்தாங்க. வாங்க மாமா, எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். பார்க்கட்டும், அந்த களவாணி பையன் செஞ்சது என்னன்னு ஊர் உலகத்துக்கு தெரியட்டும். என்னையே இப்படி சொல்ற? 1000 இருந்தாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையா, நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும். மாப்பிள்ளை பொல்லாத மாப்பிள்ளை. சே, இன்னொரு வாட்டி மாப்பிள்ளை வீப்பிள்ளைன்னு வீட்டு பக்கம் காலை எடுத்து வச்ச காலை வெட்டி போடுவேன்னு சொல்லுவீங்க. இன்னையோட நம்ம ஓடிடணும். நல்ல வேலை, என் மாப்பிள்ளை உசுறு தப்பிச்சிருச்சு. ஆனா என் மகன் தான் இப்ப என்ன பணத்துக்கு பண்ணுவான்னு தெரியல. என்ன பண்ணுவான்? கிழவி நிஜமானே புள்ள மேல பாசமா தான் இருக்கோ? அப்படி பாசமா இருக்க கிழவி புள்ளைய கேட்காம நகையை தூக்கி கொடுத்துருக்க கூடாது. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கடந்து புலம்பி கடந்தா என்ன பண்றது? மாமா வேலையை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றதுன்னா ஒன்றும் தெரியல. கடைசியா நம்பி இருந்த ஒரு வழியும் இப்படி போச்சே. இப்ப என்ன பண்றது? வேலை இல்லாம வெட்டி பயல நானும் வீட்டோட உட்கார வேண்டிதான். என் புள்ள குட்டிகளை எப்படி நான் காப்பாத்துவேன்னு தெரியலையே. மாமா, தைரியத்தை விட்டுறாதீங்க மாமா. கடவுள் நமக்குன்னு ஏதாவது ஒரு வழி கொடுப்பாரு. நீ வேற மல்லிகா, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை. போற பக்கம் எல்லாம் தடுத்து வச்சிடுறாரு. இருக்கிற ஒரு வழியும் போச்சு. இப்ப நம்ம என்னதான் பண்றது சொல்லு? வேலை இல்லாத ஒரு நாளை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன வாயா, இப்ப என்னன்னே பண்ண போறோம்? இருந்த ஒரு வழியும் போச்சு. இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? அதாயே எனக்கும் ஒன்றும் புரியல. அண்ணே, ஒரு 2-3 நாள் மட்டும் டைம் கேளுனே. அதுக்குள்ள அங்க இங்கன்னு புரட்டி நெல்லுக்கு வர வேண்டிய பணம், தேங்காய்க்கு வர வேண்டிய பணம்னு வாங்கினேன்னு வையன், எப்படியும் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் தேரும். மேற்கொண்டு ஏதாவது புரட்டி போட்டு கட்டிக்கலாண்ணே. ஐயா, இன்னும் 2-3 நாள்ல நானே பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வாங்கிடுவேன்யா. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள வேணும்ல, அதான் பிரச்சனை. சரி விடுங்க. இதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. விடுறாங்க எல்லாம் ஒன்னால வந்துச்சுமா. இருந்த ஒரே வழியையும் கெடுத்து விட்டுட்டேன். அவன் நகை கேட்டப்பே எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? வாயில என்ன கொலக்கட்டையா வச்சுட்டு இருந்தேன்? ஏண்டா மறுபடியும் ஏன்டா முதல்ல இருந்து அதையே பேசிட்டு இருக்க? இப்ப அண்ணனுக்கு வேலை போச்சுன்னா யார் குடும்பத்தை பாக்குறது? வேலை இல்லாம அண்ணியும் பிள்ளைகளும் என்ன கஷ்டப்படும்? அது உனக்கு புரியுதா? எனக்கு என்னன்னு பதில் சொல்லிட்டு இருக்க? போனா போது விடுங்கிற, காரை விற்க வேணாங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? உனக்கு எல்லாத்தையும் தாண்டி உன் பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் முக்கியம், அப்படிதானே? ஏண்டா அவன் ஒருத்தனை கம்பெனி வச்சு நடத்துறான். வேலை போச்சுன்னா என்ன, வேற வேலை பார்க்க வேண்டியதா? இல்லைன்னா ஒரு பொட்டி கடை வச்சுட்டு உட்கார வேண்டியதா? ஏமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாமா? எவ்வளவு பெரிய ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய வேலையில இருக்காங்க அண்ணன். அதை விட்டுட்டு பொட்டி கடை வச்சுட்டு உட்காரணும். நம்மள உட்காரணும். நல்லா இருக்கு உங்க பேச்சு. நோகாம வெட்டியா ஊரை சுத்தி வர உங்க மாப்பிள்ளைக்கு வீட்டுல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாச்சு. இப்ப எங்க அண்ணனை வெட்டியா வீட்டுல உட்கார சொல்லிட்டீங்க, அதுவும் பொட்டி கடையை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? மாமா, இததான் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னாங்க. பொண்ணுக்கு வெண்ணையும் பையனுக்கு சுண்ணாம்பும் தடவுற ஆத்தாக்காரியே இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அடியே, நீ வாயை மூடுடி. ஒன்னாலதான் இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்குது. எங்க இருந்து உன்னை என் புள்ள புடிச்சிட்டு வந்தானோ தெரியல. வந்ததுல இருந்து சண்டை பிரச்சனை ஒம்பு தும்புதான். ஆமா, நான் வரதுக்கு முன்னாடி அப்படியே குடும்பம் கலக்கலான்னு இருந்துச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒம்பு தும்புன்னு தெரியுது. வாங்கத்த, ஊர் உலகத்தை கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். சும்மா என்கிட்ட அளக்காதீங்க கதையா. பாத்தியா இவளுக்கு வாய? ஒரு மாமியார் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற?
எம்புட்டு திமுறை இவளுக்கு. ஏம்மா நீங்க முதல்ல ஒரு அம்மா மதியாம பேசுறீங்க. பையனுக்கு வேலை போயிருமேங்கிற பதட்டம் இல்ல, பரவாயில்ல விடுங்கிறீங்க. டேய் அப்புறம் என்னடா பண்ண சொல்ற? நான் என்ன பண்றது? கையில காசு இல்ல, வேலை போகுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா வேலை கிடைச்சிருமா? ஆம்பளைங்க ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கீங்கல்ல, ஒரு 5 லட்ச ரூபா போராட்ட கூட உங்களுக்கு வக்கலையா என்ன? பாத்தீங்களாண்ணே இந்த அம்மா பேசுறத? எம்பிட்டு பேசுது பாத்தீங்களா? இந்த அம்மாவை தான் நீங்க தாங்கிட்டு திரியுறீங்க. ஏலே சின்னவனே முடியா, அம்மா ஏதோ கோவத்தில் பேசுது, நீயும் கூட கூட பேசாத. நானே நொந்து வெந்து போய் இருக்கேன், இப்போ இது வேறயா? இல்லனே, இந்த அம்மா வர வர ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கிறது. பெரிய சொன்னீங்க மாமா. அக்கா வந்ததுலேருந்து இந்த குடும்பத்துக்கு எம்பிட்டு வளர்ப்ப கொட்டியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே. எனக்கு என்னன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? அம்புட்டு அக்கறை இருக்கவே உங்ககிட்ட இருந்தா எடுத்து கொடு, யார் வேணாங்கிற? என்கிட்ட இருந்தா கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன். இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்போ யாருக்கிட்டையும் இல்லைல்ல, இப்போ வழி ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி வேலை போனால் போட்டோன்னு விட்டுட்டு ஒரு பொட்டி கடையை வச்சுட்டு உட்காருங்க. அம்புட்டுதான். அம்மா இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை அண்ணனை பார்த்து சொல்லாதீங்க. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். டேய் என்னமோ உனக்கு மட்டும்தான் உங்கள் அண்ணன் மேலே அக்கறை இருக்க மாதிரி காட்டாத. உனக்கு அண்ணனா எனக்கு புள்ள, அதுவும் தலைச்சம் புள்ள. அவன் மேலே எனக்கு எம்பிட்டு பாசம்னு ஊருக்கே தெரியும். ஏன் உன் அண்ணனை கேளு, அவனுக்கும் தெரியும். வேற வழி இல்லை, அதனால சரி விடு, ஏதோ கடை கண்ணி வச்சுக்கலாங்கிறேன். இது ஒரு குத்தமா? வழியெல்லாம் இருக்கு. வழி இருக்கா? என்ன வழி? எங்கே இருந்தாலும் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பானோ? சரி ஏற்பாடு பண்ணியிருந்தா சந்தோஷம்தான். ஏன் என்ன வழியா? ஆமா தம்பி, நீயே சொல்லு என்ன வழி இருக்கு. கடைசி அதையும் முயற்சி பண்ணி பார்த்துருவோம். நீ கண்டிப்பா அந்த வேலைக்கு ஒரு பிரச்சனை வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன இவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பாக்குறான்? அடே என்னடா, எதுக்கு என்ன எப்படி முறைச்சு பாக்குற? ஏமா எனக்கு வேற வழியே தெரியல, போய் நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. என்னது வீட்டு பத்திரமா? ஆமாம்மா, இருக்கிற எல்லா கதவும் மூடுனா கடைசியா இருக்க ஒரே வழி அதுதான். வீட்டு அடமானம் வச்சு பணத்தை வாங்கி விடுவோம். அண்ணன் வேலை தான் முக்கியம், வீடு நம்ம பொறுமையா திருப்பிக்கலாம். வீடு எங்கே போகுது? பத்திரத்தை சீக்கிரம் திருப்பி தாரேன், முதல்ல பத்திரத்தை போய் எடுத்துட்டு வாங்க. அடே வீட்டை அடமானம் வைக்கிறேங்கிற? அம்மா உங்களுக்கு புரியுதா இல்லையா? வீட்டு அடமானம் வச்சு பணத்தை வாங்கி அண்ணனுக்கு டெபாசிட் கட்டலான்னு சொல்கிறேன். போங்க போய் எடுத்துட்டு வாங்க. இதுவும் நல்ல யோசனை தான். எல்லாத்த விட இப்போ வேலை தான் முக்கியம், வீடை பொறுமையாக திருப்பிக்கலாம். எத்த போய் மாமா சொல்கிற மாதிரி பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. அடியே நிறுத்துடி. யார் வீட்டு பத்திரத்தை யார் அடகு வைக்கிறது? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இழிச்ச வச்சிருக்க மாதிரி தெரியுதோ? இவன் என்னடா பேசுற? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை நம்ம தானே கூட நிக்கணும். டேய் இது ஒன்றும் நீயும் அண்ணனும் சம்பாரிச்சு கட்டின வீடு இல்லை, இது என் புருஷன் கட்டின வீடு. என் புருஷன் கட்டி எனக்கு கொடுத்த வீடு. இந்த வீட்டு பத்திரம் கத்துறான்னு எவனாவது வந்தீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன், நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நீங்களாம் ஒரு அம்மாவா? இப்படி ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லை. பெத்த பிள்ளைக்கு வேலை இல்லாமல் போயிடுங்கிறோம், அது கூட முக்கியம் இல்ல, வீட்டு பத்திரம் தரமாட்டேங்கிறீங்க. அடி நீ இதுல தலையிடாத, இது என் புருஷன் கட்டி கொடுத்த வீடுடி. இதை எக்காரணத்தை கொண்டு அடகு வைக்க நான் ஒரு பொழுதும் சம்மதிக்க மாட்டேன். ஏம்மா என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. ஐயா சின்னவனே முடியா, அம்மாக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்கு அதை கேட்குற? ஆமா தம்பி விடுங்க, அதான் அத்தைக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்கல்ல, விட்டுருங்க. எங்க விதி என்னமோ அது அப்படியே நடக்கட்டும். அண்ணி நீங்க பேசாம இருங்க, யார் வீடு நம்ம வீடு தானே. அடியே உமா, ரூமு பீரோலாம் திறந்தானே இருக்கு, போ அம்மா அங்கே தான் பத்திரம் வச்சிருக்கோம், போய் எடுத்துட்டு வா. சரி மாமா. அடே நான் இம்புட்டு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பத்திரத்தை எடுத்துட்டு வாங்குற, என்ன மீறி எடுத்துட்டு போயிருவியோ? இம்மா எனக்கும் வேற வழி தெரியல, பத்திரத்தை கொடுங்கம்மா, அடகு வச்சுட்டு திருப்பி தந்துடுறோம். போடா 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 போக்கத்தவனே. என் புருஷன் உங்க 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு செத்து போனப்ப கூட நான் வீட்டு அடமானம் வைக்கலடா, இப்போ ஒரு கஷ்டம்னா வச்சிருவானே நானு. மாமா நான் பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தாங்க. சின்னவரே வேணாம் சின்னவரே, அதை அத்தைகிட்டே கொடுத்துருங்க, எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும், நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி அப்படியெல்லாம் விட முடியாது அண்ணி, இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம்னா அண்ணன் என்னைக்குமே இப்படி ஒதுங்கி நின்னதில்லை. முன்னாடி வந்து யாருக்கு கஷ்டம் வந்தாலும் தான் கஷ்டமா நினைச்சு எங்களுக்கெல்லாம் தோல் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நேற்று இல்லை, எங்க அப்பா எங்களை விட்டுட்டு செத்து போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு அப்பா. அது இங்க பலர் மறக்கலாம், நான் மறக்க முடியாது. அண்ணன் மட்டுமா நீ, நீங்களும் என்னையும் என் தங்கச்சியும் உங்க சொந்த பிள்ளை மாதிரி தானே பார்த்துக்கிட்டீங்க. வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் எங்களை துரத்தி விட்டுட்டு அவங்களும் எங்க அண்ணனும் இந்த வீட்டில் ராணி கணக்கா ராஜா கணக்கா வாழ்ந்துருக்கலாம். ஆனா நீங்க எங்களை வளர்த்து இம்பிட்டு பெரிய ஆளாக்கிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு கஷ்டம்னா நாங்க ஒதுங்கி நின்னோம்னா அந்த கடவுளே எங்களை மன்னிக்க மாட்டாரு. நீ அடே அதுக்கெல்லாம் நீ வேணா நன்றியோட இரு, நான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. விடுடா பத்திரத்தை, என்ன மீறி எவனாவது பத்திரத்தை தொட்டிங்க தொட்டதையும் வெட்டி போடுவேன் சொல்லிட்டேன். வயசானவ தானே என்ன பண்ணுவான்னு நினைச்சிங்க,
அம்புட்டு தான். ஏத்தே, அவரும் உங்க வயித்துல பிறந்த பிள்ளை தானே, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க? இந்த குடும்பத்துக்காக மாமாவும் அக்காவும் எம்பிட்டு உழைப்பு போட்டிருப்பாங்க. நானும் வந்த நாள்ல இருந்து எப்பிட்டு பாக்குறேன். ச்சே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிறீங்க. போடி 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 பார்க்கத்தவளே, நேத்து வந்து நாய் நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றியோ? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. பத்திரத்துல கையை வைக்கலாங்கிற நினப்பு இருந்தா குழி தோண்டி போச்சிருங்க சொல்லிட்டேன். ஏம்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்கம்மா. எத்தே, நானும் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் உதவி பண்ணுங்க. எத்தே, என் புருஷனுக்காக நானும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு நிக்கிறேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் பத்திரத்தை கொடுத்து உதவி பண்ணுங்க. ஏம்மா, தம்பி கோவப்பட்டதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கம்மா. என் வாழ்க்கையே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. நான் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வேலை இல்லைன்னா என்ன கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? என் மானம், மரியாதை, கௌரவம், வேலை எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. எல்லாம் கூட்டு சேர்ந்து நாடகம் போட்டு என்னை ஏமாத்தலன்னு பார்க்குறீங்களா? போங்கடா, இந்த அலமையில அசைக்க முடியாது. எனக்கு நீ என் புருஷன் விட்டுட்டு போனது இந்த வீடு ஒன்று தான். அதையும் உங்கள்கிட்ட தூக்கி தார வாத்து கொடுத்துட்டு நான் போய் நடு தெருவில் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ? அது கனவுலையும் நடக்காது. என் வீட்டை நான் யாருக்கும் தரமாட்டேன்.